பெருநகர செய்திகளையும் திருச்சி, மதுரை, நெல்லை நிகழ்வுகளையும் கோவையுடன் வழங்கும் தமிழ் நகரங்களில் இணைவோம். அத்துடன் புதுச்சேரி மாநில செய்திகளும் இருக்கின்றன. செய்திகளை அடுத்தடுத்து பார்ப்போம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தின் 30வது ஃபேஷன் டிசைனிங் ஷோ தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர் தாங்கள் வடிவமைத்த ஆடைகளை ஸ்டால்கள் அமைத்து காட்சிப்படுத்தினர். மேலும் ஆடை அலங்கார அணிவகுப்பும் நடைபெற்றது. 283 மாணவியர் மேடையில் ஒய்யாரமாக நடந்து சென்று தாங்கள் வடிவமைத்த கலைநயமிக்க ஆடைகளை காட்சிப்படுத்தினர். ஒவ்வொரு ஆடையும் ஒரு கருப்பொருளை உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க டாலரை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக கூறி 9.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டார். சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் பிரிவில் ரப்பானிகான் என்பவர் டெலிகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி ஏமாந்ததாக கொடுத்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோசடி நபரின் போன் நம்பர், ஐபி அட்ரஸ் உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்து பண மோசடியில் ஈடுபட்ட தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லோகநாதனை கைது செய்த காவல்துறையினர் செல்போன் மற்றும் 2 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். பண்டிகை தினம் மற்றும் வார இறுதி நாளை ஒட்டி கோவை போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் சென்னை இடையே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 8:40 மணிக்கு சென்னை சென்றடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை 10:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் போத்தனூர் ரயில் நிலையத்தை அதே நாள் மாலை 6 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதியும் இந்த சிறப்பு ரயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள குன்றத்தூரை அடுத்த கோவூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சுந்தரேஸ்வரர் கோயிலில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து கோயிலின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர். மதுரை ரயில்வே கோட்டம் கடந்த நிதியாண்டில் 1244 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பொறியியல், கணினி மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் பல்வேறு படிநிலைகளில் சிறப்பாக பணியாற்றிய 26 பேருக்கு ரயில்வே சேவா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா, மதுரை ரயில்வே கோட்டம் பல்வேறு வழிவகைகளில் 1224.97 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது மைல்கல் சாதனை என பெருமிதம் தெரிவித்தார். அனைத்து கொடிக்கம்பங்களையும் அகற்றுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சண்முகம் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு ஏற்றது. இந்த வழக்கில் தங்களை மனுதாரராக சேர்க்காமலேயே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முறையிடப்பட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி மார்க்சிஸ்ட் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து முதன்மைச் செயலரை எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை அடுத்த விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர். மதுரையில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அவனியாபுரம் பிர்கா சர்வேயர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டார். நிலத்தை அளந்து கொடுக்க லஞ்சம் கேட்டதாக பாலமுருகன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். மதுரை மேலூர் அருகே உள்ள ஏடிஎம் ஒன்றில் இரவில் விளக்குகள் இல்லாமல் இருப்பது வாடிக்கையாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருங்காலக்குடியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த சில மாதங்களாகவே இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருக்கிறது. மின் வெளிச்சம் இல்லாததால் மிகவும் சிரமத்துடன் செல்போன் லைட் அடித்து வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் பரிவர்த்தனையை மேற்கொள்கின்றனர். இதுகுறித்து நாம் வங்கி நிர்வாகத்திடம் வங்கி எண்ணிற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டபோது தொலைபேசி அழைப்பு ஏற்கப்படவில்லை. கோவையில் பீக் அவர்ஸ் எனும் போக்குவரத்து மிகுந்த அலுவலக நேரங்களில் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக இந்த ஆண்டின் முதல் 5 மாத தரவுகளில் தெரியவந்துள்ளது. மாநகர பகுதிகளில் கடந்த 5 மாதங்களில் நடந்த சாலை விபத்துகளில் மட்டும் 118 பேர் வரை உயிரிழந்திருப்பது போக்குவரத்து காவல்துறை தகவல்களின் வாயிலாக தெரியவந்துள்ளது. இவர்களில் 50 விழுக்காடு பேர் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
விபத்தில் சிக்கும் இளைஞர்களில் பெரும்பாலானோர் பொறுப்பின்றி அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதே உயிரிழப்புகளுக்கு காரணம் என காவல்துறையினர் கூறுகின்றனர். காரைக்கால் கைலாசநாதர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வைதிக முறைப்படி நடைபெற்ற இந்த திருமண விழாவில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் பூரித்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், நீண்ட காலமாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருவோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள காலி பதவிகளை நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் உள்ளாட்சித்துறை அலுவலக வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிக புகையை வெளியிட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று அம்மாநில சுகாதாரத்துறைக்கு முதலமைச்சர் என் ரங்கசாமி அறிவுறுத்தல் வழங்கினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் இந்நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவை செயலர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் பெண் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 3 காவல்துறையினர் மீது துறை ரீதியாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை செய்தார். கூட்டத்திற்கு பிறகு தவளக்குப்பம் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். புகார்களை புறக்கணிக்கும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். திருச்சியில் மூதாட்டி ஒருவரின் வாழ்நாள் சேமிப்பு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரியமங்கலம் அண்ணா நகரில் வசித்து வரும் சலவை தொழிலாளியான மாரியம்மாள் வேலைக்கு சென்றபோது நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தற்போது 75 வயதாக மாரியம்மாள் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த சவரன் நகைகள் மற்றும் 95,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள அரசு முழுமையாக தயாராக உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை தூர்வாரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மகளிர் விடியல் பேருந்தை இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்வது பெருவாரியான பிள்ளைகளுக்கு வேப்பங்காய் சாப்பிடுவது போன்றுதான். ஆனால் நெல்லையைச் சேர்ந்த 2 குழந்தைகள் முதல் நாளில் குதிரை ஏறி பள்ளிக்கு சென்றதால் குதூகலமாகவே சென்றனர். சங்கர் நகரைச் சேர்ந்த லட்சுமணனும் அவரது சகோதரரும் குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தாளையூத்து பகுதியில் படிக்கும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு குதிரையில் அழைத்துச் சென்றனர். வித்தியாசமான இந்த பள்ளி பயணத்தை அந்த பகுதிவாசிகள் புருவம் உயர்த்தி வியப்புடன் கண்டு ரசித்தனர். திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான அதிக விண்ணப்பங்கள் பெற்ற அரசு கல்லூரிகளின் பட்டியலில் மாநிலத்திலேயே 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த கல்வியாண்டுக்கான அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை கடந்த வாரம் நிறைவுற்றது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 179 கலை அறிவியல் கல்லூரிகளில் 1,26,465 இடங்கள் உள்ளன. இதற்காக 1,87,310 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் தெரிவிக்கிறது. மாநிலத்திலேயே அதிக விண்ணப்பங்களை பெற்ற கல்லூரிகள் பட்டியலில் சென்னை மாநில கல்லூரி முதலிடம் வகிக்கிறது. கோவை அரசு கல்லூரி, சென்னை நந்தனம் அரசு கல்லூரி, வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்த பட்டியலில் திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கலை அறிவியல் கல்லூரி 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்த கல்லூரியில் உள்ள 15 துறைகளில் 1,600 இடங்கள் உள்ளன. இதற்காக 24,396 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அந்த அளவுக்கு அரசு கலைக்கல்லூரிகளின் மீதான மதிப்பு அதிகரித்துள்ளது.
திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியை பொறுத்தவரை பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ தமிழ், வரலாறு, பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் படிப்புகள் தான் மாணவர்களின் விருப்ப தேர்வாக உள்ளன. பட்டப்படிப்பு முடிந்து போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்காக தமிழ் வழி கல்வியே அவர்களின் தேர்வாக உள்ளது. போட்டித் தேர்வுகள் தமிழ் வழி சான்று கேட்குறாங்க. அந்த தமிழ் வழி சான்று மூலமாக அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நல்ல வசதி கிடைக்குதோ. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இங்கே தமிழ் மீடியம் இருக்குது, அதனாலேயும் மாணாக்கர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இங்கே கவர்மெண்ட் காலேஜில் படித்தா நிறையா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கேன். தமிழ் வழியில் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். தமிழ் வழியில் படித்தா தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எல்லா இதுலேயும் போய் அப்ளை பண்ண முடியும். அதனால மருத்துவம், பொறியியலுக்கு இணையாக கலை அறிவியல் படிப்புகளில் சேரும் மாணாக்கரின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கலை அறிவியல் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதே பெரும் சாதனையாக இருக்கிறது. குறிப்பாக அரசின் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தான் மேற்படிப்புக்கு செல்லும் மாணாக்கரின் விருப்பத் தேர்வாக உள்ளது. திருச்சி தந்தை பெரியார் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் கிடைப்பதால் மாணாக்கர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சி செய்தியாளர் பிருந்தா. பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் வாயிலாக தகவல்களை அறிந்து கொள்ளும் வசதி செய்து கொடுக்கப்பட உள்ளது. விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் இந்த திட்டம் குறித்து பார்க்கலாம். சென்னையில் தினமும் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்து சேவையை பயன்படுத்துகின்றனர். பயண சேவையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை எடுத்து வருகிறது. பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் பயணிகள் பேருந்து வருகை நேரம், வழித்தட எண் உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்வதற்காக டிஜிட்டல் பலகை வசதி விரைவில் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஏற்கனவே சோதனை முறையில் பயன்பாட்டிற்கு இருந்த நிலையில் அண்ணா சாலை, எழும்பூர், ஓமந்தூரார் மருத்துவமனை, கோடம்பாக்கம், அடையாறு, வேளச்சேரி, OMR வழித்தடத்தில் விரைவில் இவ்வசதி பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஜப்பான் கூட்டுறவு முகமை நிதி உதவியின் கீழ் 136 கோடியில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் 532 பேருந்து நிறுத்தத்தில் பொறுத்த இருக்கின்றனர். சென்னை மட்டுமில்லாமல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என 3100 மாநகர பேருந்துகள் இயக்கி வரும் நிலையில் இது பயணிகளுக்கு கூடுதல் உதவியாக இருக்கும் என கூறுகின்றனர். பல்லவன் தலைமை அலுவலகத்தில் இதை கண்காணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்பிடமிருந்து வரும் புகார்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஈரோடு சிவகிரி இரட்டை கொலையில் கைதானவர்கள் காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சிவகிரியில் வயதான தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்கள் காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் ஏற்கனவே 19 பேரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர். இதனை சுட்டிக்காட்டி பேசிய நயினார் நாகேந்திரன் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். 19 கொலைகளை பண்ணியிருக்கணும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா? காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டும் நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சென்னை வேளச்சேரியில் பள்ளத்தில் சிக்கிய பேருந்து இழுவை இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது. வேளச்சேரியிலிருந்து தரமணி நோக்கி செல்லும் தரமணி லிங்க் சாலையில் கோயம்பேட்டிலிருந்து கீழம்பாக்கம் வரை செல்லும் மாநகர பேருந்து சிக்கியது. கழிவுநீர் கசிவை சரிசெய்ய தோண்டப்பட்ட பள்ளத்தை சரிவர மூடாமல் இருந்ததால் பேருந்து சிக்க நேரிட்டது. இதன் காரணமாக தரமணி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதரேஸ்வரர் திருக்கோயில் திருத்தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 8ஆம் தேதி 74 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதாகவும்
இந்த ஆண்டு இறுதிக்குள் 3500 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உட்பட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். உலக சைக்கிள் தினம் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தினங்களையொட்டி SRM பப்ளிக் பள்ளி சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உலக சைக்கிள் தினம் ஜூன் 2ஆம் தேதியும் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதியும் கடைபிடிக்கப்பட்டன. இந்த தினங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் SRM பப்ளிக் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பள்ளியிலிருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணி கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் வரை நீடித்தது. இதில் 50க்கும் அதிகமான மாணவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பணியாளர்கள் பங்கேற்றனர். சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் மாசுபாட்டை குறைப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியன குறித்து எழுதப்பட்ட பதாகைகளை மாணவர்கள் தங்கள் கைகளில் வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இளநிலை மருத்துவ படிப்புகளான MBBS, BDS படிப்புகளுக்கு இன்று ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பாகவே இளநிலை மருத்துவ விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதால் தேசிய தேர்வு முகமையிடமிருந்து மாணவர்களின் மதிப்பெண்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விண்ணப்பிப்பது, விண்ணப்பங்களை சரிபார்ப்பது மற்றும் போலியான விண்ணப்பங்களை நிராகரிக்கும் பணிகளுக்கு வசதியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற வடபழனி ஆண்டவர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் காலை 6:30 மணியளவில் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. மங்கள வாத்தியத்துடன் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க 4 மாட வீதிகளிலும் தேர் வலம் வந்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை நில அளவை அலுவலகத்தில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அவனியாபுரம் பிற்கா சர்வேயர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டார். நிலத்தை அளந்து கொடுக்க லஞ்சம் கேட்டதாக பாலமுருகன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். கோவையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக 5 காவலர்களை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். வடவள்ளி காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் மணிகண்டன், செல்வபுரம் காவல் நிலைய காவலர் வடிவேலு உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டவர்களிடம் லஞ்சம் வாங்குதல், சரக்கு வாகனங்களில் பணம் வசூலித்தல் மற்றும் பல்வேறு வழக்குகளில் புகார்தாரர்களிடமிருந்து லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.